ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விடுறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் தேவையான அளவுக்கு கடுகு, தேவையான அளவுக்கு வெந்தயம் போட்டு ரெண்டுமே பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு அதை தொடர்ந்து வெங்காயத்தை தொடர்ந்து பூண்டு, மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாம் போட்டு நல்லா குக் பண்ணணும். இதெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா மசியணும். அதுக்கும் லைட்டா தேவைப்படலாம், நீங்க உப்பு போட்டுக்கலாம். ஸோ தக்காளி மசிஞ்சதுக்கு அப்புறம் பீஸா கட் பண்ணி வச்ச கருணக்கிழங்கையும் தண்ணியில போட்டு வச்சிருந்தோம். அதை ஆட் பண்ணிட்டு கருணக்கிழங்கு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிட்டு பவுடர்ஸ் ஆட் பண்றோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு மல்லித்தூள் போட்டு இந்த பவுடர்ஸோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிட்டு, இன்னைக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த புளியோட அளவை பார்த்தீங்க, அந்த புளியை வந்து கரைசி ஒரு 3 தடவை நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உப்பு சரி பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இந்த கொதிக்கிற டைம் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, கருணக்கிழங்கு வந்து குக் ஆகிற டைமிங், அதுக்கப்புறம் அந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கிற டைமிங்னு வச்சுக்கலாம். ஸோ கருணக்கிழங்கும் நல்லா வெந்துட்டு புளி தண்ணியும் கொதிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல கருவாடு, அதை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி ஒரு நல்லா கிளறிட்டு இறக்கி வச்சுட்டு மறுபடியும் கொத்தமல்லி தூவி நம்ம கார்னிஷ் பண்ணியிருக்கோம்.